வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த உலகத்திலே டிஃப்ரெண்ட்டான 8 வகையான ஃப்ரூட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் லாஸ்ட் ஆர்டர் வந்து போயிடலாம். அப்புறம் அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா சேலக் ஃப்ரூட்னு இருக்குங்க. இந்த ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பனை மரம் மாதிரியே இருக்குங்க. அதனால் இதை சேலக் பனைன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம ஊர் பனை நார்மலாக இந்தியாவில் இருக்கிற பனை மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியதுங்க. அதற்கு மேலேயும் வளருங்க. ஆனால் இந்த பனை மரம் பார்த்தீங்கன்னா சராசரியாக 2 மீட்டர் தான் வளரும். அதிகபட்சம் 6 மீட்டர் வரைக்கும் வளருங்க. இதில் 30 வகையான சேலக் பனை இருக்குங்க. ஆனால் இதில் 2 வகை தாங்க சாப்பிடக்கூடிய வகை. ஒன்று வந்து சேலக் பாண்டே, இன்னொன்று சேலக் பனைன்னு சொல்லுவாங்க. அதோட சேலக் பாம்பு பனைன்னு சொல்லுவாங்கங்க. ஏன் இதை பாம்பு பனைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்க்குறதுக்கு மேலே இருக்கிற தோல் பார்த்தீங்கன்னா பாம்பு தோல் மாதிரியே இருக்குங்க. இது மேலே முள்ளாக இருக்குங்க. அதனால் இது பாம்பு பனைன்னு சொல்லுவாங்க. பழத்தை உரித்து பார்த்தீங்கன்னா 3 பூண்டு ஒன்றா சேர்த்த மாதிரியே பழம் இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதாவது இதில் சிட்ரஸ் அமிலம் அதிகமாக இருக்குங்க. மலச்சிக்கல் இருக்குங்க. இது சாப்பிடக்கூடாது. மற்ற யார் வேணாலும் சாப்பிட்லாங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், ஆப்பிள், பனானா 3யும் சேர்ந்த டேஸ்ட் மாதிரி இருக்குங்க. இந்த ஃப்ரூட்டை வெறும் பழமாக சாப்பிடாம ஜூஸு, தேநீர், ஊறுகாய் போட்டும் சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சொல்கிறாங்க. இது நம்ம இந்தியாவிலையும் காணப்படுது. இந்தியாவில் எந்த இடத்துல காணப்படுது கேட்டிங்கன்னா, கேரளா பகுதியில் விளைச்சலுக்காக இல்லாமல் அவங்களோட தேவைக்காக போட்டு வளர வைக்கிறாங்க. இந்த வீடியோவில் 7வது இடத்துல நோனி ஃப்ரூட்டுங்க இருக்குங்க. இந்த ஃப்ரூட்டோட தாயகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஆஸ்திரேலியா, ஏஷியாங்க. இந்த ஃப்ரூட்டோட அறிவியல் பேர் பார்த்தீங்கன்னா மொரண்டா சிட்ரிஃபுலர் சொல்லுவாங்க. இது ஒரு காஃபி வகையை சார்ந்த ஃப்ரூட்டுங்க. இந்த ஃப்ரூட்டை ஜூஸ் பண்ணி தாங்க குடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மூட்டெலும்புகளை சரி பண்ண இந்த ஃப்ரூட் வந்து உதவி பண்ணுதுங்க. பூவிலிருந்து காயாகக்கூடிய ஒரு பழ வகையை சார்ந்தது இந்த நோனி ஃப்ரூட். இந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம இந்தியாவில் பேட்ஸ்மல் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க, அல்லது பொம்மைக்கான்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் ஒரு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்து இதோட பயன்கள் பாருங்கள். கல்லீரல், கிட்னி, இந்த பகுதியில் ரத்த ஓட்டத்தை சீராக வைக்க பயன்படுது மற்றும் சுகர் வராமல் தடுக்குதுங்க. சுகர் ஏற்கனவே வந்தவங்களுக்கு கண்ட்ரோலில் வைக்க பயன்படுது. பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வந்துச்சுன்னா ஏற்படும் வலியை தடுக்க பயன்படுதுங்க. ஹை பிபி, தலைவலி, கால்வலி, அல்சர் மற்றும் வயிற்றுப்புண் இதுக்கெல்லாம் மிகச்சிறந்த மருந்தாக இந்த நோனி ஃப்ரூட் பயன்படுது. இந்த ஃப்ரூட்டுக்கு 100க்கும் மேற்பட்ட பேர்கள் உண்டு. அதில் சிறப்பான ஒன்று பார்த்தீங்கன்னா வாமிட் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. 1998 இந்த ஃப்ரூட்டில் ட்ரக்ஸ் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அதை செக் பண்ணி பார்க்கும்போது இதோட வேரில் ஒரு விதமான ட்ரக்ஸ் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அதோட உண்மையான கூறுகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல புத்தா ஹேண்ட். என்னடா புத்தருடைய கைன்னு சொல்கிற பார்த்தீங்களா? ஆமாங்க, இந்த பழத்தோட பேர் புத்தா ஹேண்ட். இது ஆரஞ்சு பழத்தோட ஒன்றிய பழங்க. ஆரஞ்சு பழத்தோட தாய் பழம்னு கூட சொல்லாங்க. ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற விட்டமின் சி மாதிரியே இந்த பழத்தில் விட்டமின் சி தாங்க இருக்குது. இந்த பழத்தை வச்சு இவங்க தியானம் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு பரிசளிக்கும் போது இந்த பழத்தாங்க கொடுப்பாங்க. இதனால் உறவு நன்றாக வளரும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இந்த பழம் அதிகமாக பார்த்தீங்கன்னா வியட்நாம், ஜப்பான், கொரியா இந்த பகுதியிலலாம் அதிகமாக இது காணப்படும். பழத்தை ஸ்வீட்டோடு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட் இதில் இருக்குங்க. இது ரத்தப்போக்கு, மனநிலை மாற்றம் மற்றும் வயிற்று பிரச்சனையை சரி பண்ண பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் உடல் உள்ள செல் டேமேஜி மற்றும் புற்றுநோய், சரும பிரச்சனை இதெல்லாமே க்யூர் பண்ண பயன்படுதுங்க. ரத்தத்தில் அதிகமாக கொழுப்பு சத்து இருந்தால் அதை போக்க பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு வலி ஏற்படும்போது அந்த வலியை கூட க்யூர் பண்ணுது சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் 5வது இடத்துல அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃப்ரூட் பார்த்திங்கன்னா பவுல்ஷன். அதாவது பொல்யூஷன் இல்லைங்க, பவுல்ஷன் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் பார்த்திங்கன்னா மலாய் வார்த்தைங்க. இது வந்து ரம்புட்டான், லிச்சி அண்ட் லோகன் இந்த மாதிரி வகையை சேர்ந்த ஒரு ஃப்ரூட்டுங்க. இந்த பழம் எல்லாமே ஒரே மாதிரி தோல் வந்து ஹார்டாக இருக்கும். உள்ளே வந்து ஒயிட் கலரில் ஃப்ளஷ் மாதிரியான அமைப்பை கொண்டதுங்க. இதில் வந்து விட்டமின் சி இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நீர் சத்து நிறைந்தது. அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதாவது பார்க்க ரம்புட்டான் மாதிரி இருக்கும், ஆனால் ரம்புட்டான் இல்லைங்க, இது வேறு ஒரு பழம். இந்த பழத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் வெளியில் இருக்கும். அந்த தோலை எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பழம் மட்டுமே 1 சென்டிமீட்டர் அளவுக்கு பெருசாக இருக்கும். அடுத்ததாக இதோட பயன்கள் பார்த்திங்கன்னா இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால தேமல், தழும்பு மற்றும் அல்சர் பிரச்சனை, வயிற்றுப்போக்கு பிரச்சனை, முகப்பொலிவு இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ண பயன்படுதுங்க. இந்த பழத்தில் அவ்வளோ அளவுக்கு நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால குழந்தைகளும் அதிகமாக இதை சாப்பிட்லாம். வெள்ளையாக இருக்கிற பகுதிக்கு உள்ளே வந்து விதை இருக்குங்க. அந்த விதையை கீழே போட்டுடணும். அந்த ஒயிட் கலரில் இருக்கிற பகுதியை மட்டும்தாங்க சாப்பிடணும். ரம்புட்டான் இந்த பழம் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் ரம்புட்டானோட இந்த பழம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதோட சிகப்பு நிற கலரில் இருக்குங்க. அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பழம் 4வது இடத்துல கோபாசு, அதாவது கொப்பாச்சு இங்கிலீஷில். இந்த பழத்தை பார்த்திங்கன்னா ஓடு வந்து சப்போட்டா பழ கலரில் இருக்குங்க. அந்த ஓடை உடச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பழம் உள்ளே இருக்குங்க. அந்த பழம் பார்த்திங்கன்னா பிசின் மாதிரியான ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குங்க. இந்த பழம் வந்து மால்வேசிங் குடும்பத்தை சேர்ந்ததுங்க. இதோட அறிவியல் பெயர் பார்த்தீங்கன்னா தியோஸ்பெரேமா கிராண்டிபோரம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம் வெண்ணிலாவும் கலந்த டேஸ்ட்டில் இருக்குங்க. இதோட தாயகம் பார்த்தீங்கன்னா அமேசான், பிரேசில், பெரு அந்த பகுதியில் மட்டும் தான் காணப்படும். அது இயற்கையாக தோன்றி இயற்கையாக மறையக்கூடிய ஒரு பழங்க.
இது வந்து நம்ம இந்தியாவில் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்குதுங்க. ஒரு சில இடங்களில் மட்டும் கிடைக்குது. கேரளாவில் நர்சரியில் 1500 ஒரு பழத்தோட விலை மட்டும் விற்கிதுங்க. இதில் வந்து டெசர்ட் செய்கிறாங்க, ட்ரிங்க் செய்கிறாங்க, ஸ்வீட் செய்கிறாங்க, சாக்லேட் செய்கிறாங்க. அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய பழம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் கர்போலா. இந்த ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலையும் ஈஸ்ட் ஏஷியாவிலையும் அதிகமாக காணப்படக்கூடியதுங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மற்றும் கேரள பகுதிகளே அதிகமாக காணப்படக்கூடியது. இந்த ஃப்ரூட்டோட கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ மற்றும் க்ரீன் கலரில் இருக்குங்க. இது ஒரு ஸ்டார் ஃப்ரூட். ஏன்னு சொல்கிறாங்கன்னா இதோட ஷேப் கட் பண்ணும்போது ஸ்டார் மாதிரியே வருங்க. அதனால தான் இதை ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிப்பு புளிப்புன்னு 2 வகை உண்டுங்க. ஆரஞ்சு பழத்தை கடித்து சாப்பிட்டோன்னா என்ன டேஸ்ட் வருமோ அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குங்க. ஆனால் இனிப்பு வகையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டுங்க. நீர் சத்து அதிகமாக நிறைந்து காணப்படுதுங்க. அதனால் யூரின் பிரச்சனை எதுவுமே வராதுங்க. இதை கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா சீசன் அப்போ 60 ரூபா கிலோ போகுங்க. இந்த மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு ரொம்ப கம்மியாகவும் விற்கிங்க. அதனாலே பழத்தை பறிக்காமல் மரத்திலே விட்டு கஷ்டம் வராத அளவுக்கு பார்ப்பாங்க வியாபாரிகள். இதை வந்து ஜூஸாக அடித்து குடிச்சிங்கன்னா ஆரஞ்சு பழ டேஸ்ட் தாங்க வரும். இதில் ரொம்பவே ஹெல்த்துக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஃப்ரூட். அடுத்ததாக அந்த வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா சால்ட்டா எலிஃபென்ட் ஆப்பிள். அதாவது என்னடா யானை ஃப்ரூட்டான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இது ஒரு யானை ஃப்ரூட் தாங்க. யானைக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஃப்ரூட்டுங்க. இதை மனிதர்களால் சாப்பிட முடியாது. இந்த ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியதுங்க. இதோட இலை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இலைங்க. 15 சென்டிமீட்டர் 36 சென்டிமீட்டருக்கும் வளரக்கூடியது. யானை வளர்க்கவங்க மட்டும்தாங்க இந்த ஃப்ரூட்டை வச்சு வளர்ப்பாங்க. இந்த ஃப்ரூட் அவ்வளோ நல்லது யானைக்கு. இந்த ஒரு ஃப்ரூட்டில் 5 விதை, பெரிய பெரிய விதைகள் 5 விதைகள் இருக்குமாங்க. இந்த ஃப்ரூட்டோட தாயகம் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாங்க. அதாவது இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த பகுதியெல்லாம் இந்த ஃப்ரூட் அதிகமாக காணப்படுங்க. இதை எங்கெங்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, சைனா, வியட்நாம் இந்த பகுதியிலலாம் இதை ஏற்றுமதி பண்ணுறாங்க. யானைகளுக்கு பல் பிரச்சனை மற்றும் வயிற்று கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த ஃப்ரூட் தாங்க கொடுப்பாங்க. இந்த ஃப்ரூட் ஒரு யானை சாப்பிட்டுச்சுன்னா அஜீரண கோளாறு ஏற்படாதுங்க. அதனால யானைகளுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரூட்டை கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற ஃப்ரூட் என்னன்னு தெரிஞ்சது முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு வரீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சொதப்பல் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற ஃப்ரூட் என்னன்னு தெரியுங்களா? வக்கபோனா பாம் ட்ரீ. இந்த ஃப்ரூட் வந்து மரத்தோட வேரில் காய்க்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டுங்க. இதை பார்க்குறதுக்கு மனிதனுடைய ஆண்குறி மாதிரியே இருக்குங்க. இந்த ஃப்ரூட்டோட தாயகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, கொலம்பியா, பெரு, ஆப்பிரிக்கா பகுதிகளில் அதிகமாக காணப்படுதுங்க. இந்த ஃப்ரூட்டில் உடல் உறவு சம்பந்தமான பிரச்சனைகளை க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரூட் அதிகமாக பயன்படுத்தப்படுதுங்க. இது வரைக்கும் இந்த ஃப்ரூட் வந்து இந்தியாவில் இறக்குமதி பண்ணவே இல்லை. இந்த ஃப்ரூட் வந்து கருப்பு நிறத்துலையும் காப்பி நிறத்துலையும் அதிகமாக காணப்படுங்க. பூவிலிருந்து காய், காயிலிருந்து பழமாக மாறக்கூடிய ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா 15 மீட்டர்லேருந்து 60 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த ஃப்ரூட்டோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வெறும் வாயில் பச்சையாக சாப்பிட முடியாதுங்க. இதை வந்து ஜூஸ் போட்டு அல்லது சமைத்து தான் சாப்பிட முடியும். இந்த ஃப்ரூட்டை இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சொதப்பல் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.